सत्यो भक्त्यादाभ्यामभिष्टुता एवं देव्यावरं लब्ध्वा सुरतः क्षत्रियऋषभः स्वाहा जन्म समासाद्य सावर्णिर्भविता मनोः क्लीं ॐ स्वाहा ॐ क्रीं 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 ह्रीं 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 ॐ ॐ ॐ दक्षिणादिके क्रीं 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 ह्रीं 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 ॐ ॐ ॐ स्वाहा காளி மந்திரம் செய்த சண்டி ஹோமமானது இப்போ 13 அத்தியாயம் முடிஞ்சது. இன்னொரு 5 நிமிஷத்துல பூர்ணாவதியானது துவங்கி நடைபெறும். நமது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடமானது 1962 ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. 1952 சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டைக்கு வந்து ஜட்ஜி சுவாமியோட செப்பனிட்டு தொடர்ந்து அவருடைய பீஜாட்சரம் ரீம் சொல்லக்கூடிய சாக்த பிரணவத்தை 1952 இருந்து 56 வரைக்கும் 4 ஆண்டு காலத்துக்குள்ள 4 கோடி வாட்டி ஜெபம் பண்றார் சாந்தானந்த சுவாமிகள். அந்த விசேஷத்தினால அம்பாள் காட்சியை அவர் கண்டு அந்த ரூபத்தை 1956ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில ஒரு புவனேஸ்வரிக்கு சித்திரப்படம் வரைஞ்சி 56 ஒரு 6 அடிக்கு சித்திரப்படம் வரைகிறார். அந்த படத்தை வைத்து கோடி அர்ச்சனை, இன்னைக்கு வந்து கோடி அர்ச்சனை, அப்புறமா வந்து அதிருத்ரம், சதசட்டி, சகசரசட்டி, 5 சட்டியில நீங்க நிறைய நடக்கிறதா கேள்விப்படுறோம். ஆனா 56 கோடி அர்ச்சனை பண்ணது சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான். 56 இருந்து 1957 இருந்து 62க்குள்ள லலிதா சகசநாம கோடி அர்ச்சனை செய்திருக்கிறார். மேலும் 1961ஆம் ஆண்டு நமது காஞ்சி மகாபெரிவா நடமாடும் தெய்வம் சொல்லக்கூடிய அவர் பாத யாத்திரையாக இளையாத்தங்குடி சென்ற வழியில புதுக்கோட்டைக்கு விஜயம் பண்ணி எந்த இடத்துல புதுக்கோட்டையில புவனேஸ்வரியானது பிரதிஷ்டை செய்யணும் என்பதை சாந்தானந்த சுவாமிகளிடம் சொல்லி அதன் பிரகாரம் ஜட்ஜி சுவாமியுடைய அதிஷ்டானத்துல அம்பாள் புவனேஸ்வரியை 1966ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றார் சாந்தானந்த சுவாமி. அன்றைய தினம் முதல் எப்படி காஞ்சினா காமாட்சி, மதுரைனா மீனாட்சி, காசி விசாலாட்சி மேரி நமது புதுக்கோட்டையினா புவனேஸ்வரி கொண்டு வந்தது நமது சாந்தானந்த சுவாமிகள் தான். அவருடைய அனுபவத்தோட அதுவும் இல்லாம 68 பிரதிஷ்டை புவனேஸ்வரி, 65 இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ரீ சக்கரம்னா என்னன்னு தெரியுது, மகாமேருன்னா தெரியுது. ஏன்னா வாசல்ல எத்தனை ஸ்ரீ சக்கரமும் மகாமேரும் விற்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்குதான் ரொம்ப ரொம்ப துர்லபமா இருந்தது, ஸ்ரீ சக்கரம்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்துல 1965ஆம் ஆண்டு அம்பாளுக்கு பின்னாடி 2 அடியில மகாமேரு பிரதிஷ்டை பண்ணி அந்த மகாமேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நித்திய நவாவரண பூஜை நடந்துட்டு இருக்கு. இங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துல கருக்கல்ல 2 அடியில மகாமேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் சாந்தானந்த சுவாமிகள். அதோடைய மண்டலாபிஷேகத்தப்ப சகஸ்திர சண்டி யாகம் தமிழ்நாட்டில் முதல்ல பண்ணது யாருன்னா சாந்தானந்த சுவாமிகள் தான். தமிழ்நாட்டில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருடைய தலைமையில முதல் சகஸ்திர சண்டி யாகம் யார் செய்தது என்றால் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான். அவர் தான் நிறைய பிரம்மாண்டமான பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கார்.
அதோடைய விசேஷத்தினால 60 வருஷம் அந்த ஸ்தாபிதமானது ஆனது என்பதனால விசேஷமாக ஓங்காரானந்த சுவாமிகள் சங்கல்பம் செய்து அம்பாளுக்கு ஒரு கருங்கல்ல திருப்பணியானது செய்யப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 25 கோடி ரூபாய் செலவுல கருங்கல்ல அந்த காலத்து ராஜாக்கள் செய்யற மாதிரி கோட்டை மாதிரி கருங்கல்லையே அந்த முழுக்க கோயிலானது திருப்பணி செய்யப்பட்டு மொத்தம் 63 பாவை விளக்குகள், 96 தூண்கள், ஒவ்வொரு தூண்லையும் மேல 4 சிற்பம், கீழே 4 சிற்பம், மொத்தம் 900க்கு மேல சிற்பங்களோட அந்த கோயிலானது அமைந்துள்ளது. அந்த 5ல ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு. அன்னைக்கு மறுநாள் 6ஆம் தேதியிலிருந்து 3 வருஷ காலங்கள் அங்க சண்டிகோபம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பிரம்மாண்ட திருப்பணியின் பொழுது இதுவரை வைத்திருந்த நிரந்தர வைப்பு நிதி சொல்லக்கூடிய பிக்சர் டெபாசிட் தான் எல்லாத்தையும் எடுத்துதான் அதை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்ப நித்தியப்படி பூஜை ஆராதனைக்கும் அது இல்லாம 3 வருஷ காலங்கள் ஹோமம் நடக்கிறது. அதுக்கு நிதி திரட்டும் பொருட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இது பிரச்சாரமாக 10 நாட்கள் ஹோமங்கள் நடக்கிறது. இப்ப போன மாதம் கூட மகாபலிபுரத்துல தீபான்னு சொல்லக்கூடிய இந்த வளாகத்துல ஒரு 10 நாள் சண்டிகோபம் நடந்தது. இப்ப 10 நாள் இங்கே சண்டிகோபம், அடுத்தது ஆரம்பாக்கம் புவனேஸ்வரி அம்மன் கோயில 10 நாள் சண்டிகோபம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 10 நாட்கள் பிரச்சாரமாக இந்த சண்டிகோபமானது நடைபெறுகிறது. அதனால இந்த ஒரு 10 நாளை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அம்பாள் என்ன சொல்றான்னா 12வது அத்தியாயத்துல இந்த பாராயணத்தை விருப்பத்தோடோ விருப்பம் இல்லாம கூட உட்கார்ந்து நம்ம காதுல விழுந்துட்டா 1 வருஷ காலங்கள் அம்பாளை உபாசனை பண்ண புண்ணியமானது ஒரு பாராயணத்தை சிரவணம் பண்ணா கிடைக்கிறது. யாரெல்லாம் இங்க 10 நாள் கலந்துக்கிறாரோ அவர்களுக்கு 10 வருஷ காலங்கள் இங்க தொடர்ந்து புவனேஸ்வரி இங்க இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம் கிட்டுமோ அந்த புண்ணியத்தை இங்கே 10 நாட்கள் கலந்துக்கும் பொழுது கிடைக்கிறது. அதுக்குன்னு வராமல் கூட அர்த்தம் இல்லை. இது வரைக்கும் வராததுக்காக 10 வருஷத்தை முடிச்சிருக்கோம் இந்த 10 நாள்ல. அதனால அவசியம் அனுதினமும் எல்லோரும் அம்பாளை சேவிக்க வரணும். எல்லோரும் அம்பாளுடைய பரம அனுபவத்தை பெற வேண்டும். அங்க புதுக்கோட்டையில சேமநிதினு ஒரு திரட்டுறோம். அதாவது ஒரு நாள் பூஜை உதயாது அஸ்தமனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாள் முழுக்க பூஜைக்காக ஒரு 1 லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறாளோ அவளுக்கு வருஷத்துல அவளுடைய பிறந்த நாள் திருமண நாள் முக்கியமான தேதியில காலையில கோபூஜையிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மகாபிஷேகம் அப்புறம் தீபாராதனை தொடர்ந்து காலையில 1 கோடி வாட்டி புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமம் நடக்கிறது. சாயங்காலத்துல 4:30லிருந்து 7:30 மணி வரைக்கும் சண்டிகோபம் நடக்கிறது. அதோடைய சங்கல்பம் அப்புறம் அர்த்தஜாம பூஜை வரைக்கும் நம்ம அங்கேயே தங்கி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க தங்கி அம்பாளுடைய அனுபவத்தை பெறலாம். அந்த க்ஷேமநிதியை திரட்டும் பொருட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லோரும் அனுதினமும் அருகியை புரிந்து அம்பாளுடைய பரம அனுபவத்தை பெறணும். இந்த விசேஷம் என்னன்னா புதுக்கோட்டையிலிருந்து புவனேஸ்வரி வந்திருக்கா. இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது புவனேஸ்வரி தாயார், கீழே இந்த மேல 3 இருக்கிறது கலசம் தான் மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி. இந்த பக்கம் திருவண்ணாமலையிலிருந்து ரேணுகாதேவியோட உற்சவ விக்கிரகமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. அவளுடைய முன்னிலையில இங்கே சண்டிகோபம் நடக்கிறது. காலை வேளையில விருப்பம் உள்ளவர்களுடைய இல்லத்திலையும் இந்த புவனேஸ்வரியும் ரேணுகாதேவி எடுத்து ஆத்துல பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுவோம். அது திருவண்ணாமலையில இப்ப புதுக்கோட்டை முடிஞ்சது. சுவாமிகள் திருவண்ணாமலையில லலிதாசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அதை ரேணுகா கோயில ஒரு 6 கோடி ரூபாய் செலவுல அதை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. அதோடைய யாத்திரையாக அம்பாள் ரேணுகாதேவி இங்க வந்திருக்கா. ஏன்னா மோட்சத்துக்கு ஒரு தேவதை இருக்குன்னா அது ரேணுகாதேவி தான். அவருடைய அனுபவம் இருந்தாதான் நமக்கு மோட்சமானது கிடைக்கும். அப்பேற்பட்ட மோட்ச பிரதானியாக இருக்கக்கூடிய ரேணுகாவையும் புவனேஸ்வரியும் அழைச்சு வீட்டில் காலை நேரத்துல பூஜைகள் செய்து கொள்ளலாம். நாளை கூட ஒரு நண்பர் கே நகர்ல இருக்கக்கூடிய அன்பர் இல்லத்துல பூஜைகள் நடக்க போறது. அதுவே விருப்பம் உள்ளவங்க அதை பத்தி தொடர்பு கொள்ளுங்க. இதே போல இன்னும் 9 நாட்கள் இதே மாதிரி நித்தியமும் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு கரெக்டா முடிச்சிடுவோம். அதனால எல்லோரும் அக்கம் பக்கத்துல இருக்குவாங்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பத்திரிகை கிடைச்சா கூட நம்ம வாயால சொல்றதை வச்சுதான் வருவா. நம்ம எத்தனை தான் பத்திரிகை கொடுத்தா கூட படிச்சு பார்த்துட்டு ஓ நடக்குன்னு சொல்ல முடிஞ்சுட்டு கேட்பா ஒரு 10 நாள் கழிச்சு. அதனால நீங்க அவசியம் எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாருக்கும் சொல்லி எல்லோரையும் இதே போல ஹோமத்துல பங்கு கொண்டு அம்பாளுடைய பரிபூர்ண அனுபவத்தை பெறுமாறு
அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது பூர்ணாவதி தொடர்ந்து தீபாராதனை. இன்றைய தினம் சங்கல்பம் செய்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். அதே போல முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கட்டளைன்றது இந்த சண்டி ஹோமத்திற்கு 25,000 ரூபாய் தான் வச்சிருக்கோம். அதனால விருப்பம் உள்ளவர்கள் ஒரு நாள் முழுக்க செலவை எடுத்து நடத்தி அம்மாவுடைய பரிபூர்ண அனுபவத்தை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது பூர்ணாவதியானது துவங்குகிறது. सगत्ववस्त्रं समर्पयामि नमः स्वाहा आत्मज्ञानजननी कर्णाश्रमविधायिनी विदाज्ञारूपणिगणे पुण्यापुण्यफलप्रदे सुखसीमन्तसिद्धूरीकृतपादाब्जधूलिके सकलागमनुद्योगवृत्तिगुणमौक्तिके पुरुषार्थप्रदे पूर्णे भूमिनी भुवनेश्वर्ये नमः नमो नमः पुष्पमेन पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमावान् पुष्पं पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चण्डिका परमेश्वरी नमः पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा ॐ ऐं ह्रीं श्रीं रां ह्रीं ॐ जय जय चामुण्डे सचन्दिके हृदसमनिमूलकोडीन संघटित शरणारविन्दे गायत्री शावित्री सरस्वती महाविद्याधरे भैरवरूपधारिणी प्रकटितपुष्पोग्रवदने घोरे घोरानने ज्वलज्वलद्वासहस्रपरिवृते महाप्रकाशपदीकृतियन्तरे सर्वायुर्परिपूर्णे कपालहस्ते गजाजिनोत्तलीये भूतमे कालकुण्डपरिवृते प्रकम्पितराजते मधुकैटभवगिधातुलभूमलोचनचर्मकरकबीजचुम्बनिचुम्बादि कालरात्रि महामाये शिवे नित्ये इन्द्राग्नियमनदिव्यवर्णवायि भ्रमेशान प्रधान शक्ति हेतुभूते ब्रह्म विष्णु शिवस्तुते सुपूर्णधाराधारे भावे हेष्टे रौदे रौद्री विजय प्राप्ति मामेश्वरी ओमारी विष्णु चक्रिणी बालानी काणी चामुण्डा ज्योति महाकाली महालक्ष्मी महासरस्वती तिथिये माधवभ्यर्थिते महाज्वालाय आर्वागतोत्तमान्ये महामहिषोमरिकं सर्वविद्याधराराधिते नवरत्ननिधि घोषे तत्त्वस्वरूपे वाक्पाणिपादवायुवस्ताप्तये शब्दस्पर्शरसगन्धादिस्वरूपे पक्षोक्तजिह्वान् घ्राणमहामुख्यस्थिते ॐ ऐङ्कारह्रीङ्कारहस्ते आत्रो अकेलेन पात्रे प्रवेशय प्रवेशय ध्यानशोषय शोषय श्रीं सुकुमारय सुकुमारय श्रीं सर्वप्रवेशय प्रवेशय त्रैलोक्यबलवन्मिनी समस्तचित्तं वशीकुरु वशीकुरु मम शत्रुं शीघ्रं शिक्षय शिक्षय जलवानविषभूतशुद्धमर्तिज्वलादिस्फोटकादि नानाभिधानेभ्यः नानाप्रवादेभ्यः परकर्ममन्त्रयन्त्र तन्त्र औषधात्रशून्यशुद्धेभ्यः सम्यक् मां रक्ष रक्ष ॐ ऐं ह्रां ह्रीं ह्रीं ह्रौं नः ह्रां ह्रीं ह्रूं ह्रैं ह्रौं स्वः मम सर्वकार्याणि साधय साधय ॐ भट् स्वाहा ॐ भवति सर्वमै पूर्णोर्नाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णोर्नाहुतिः अस्यामेव प्रतिष्ठति साकायी सायुधायी सदागरागी परिवारागी सर्वालङ्कारभूषितागी ऐं महाकाली ह्रीं महालक्ष्मी क्लीं महासरस्वती ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नित्येकन्धरुक्तात्मकमुक्तमफलदात्मोदविहिता आद्यावतिष्ठा महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा पूर्वं प्रारब्धिजे हनुमादिकालः जागृतपुष्णवृत्तिवस्थासु मनसा वाचागमना हस्ताभ्याम् अभ्यामुदरे कृष्णाय प्रसंयुक्तं सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा परब्रह्मण इदं मम अधिदेवमस्वाहा
इदानीमग्निस्थम् अववस्थित चण्डिका परमेश्वरी सहित दक्षिणकाली मन्त्रचैतन्यं येषु मुखेषु संयोजयामि। ओम ऐं नमः, ओम ह्रीं नमः, ओम क्लीं नमः, ओम चां नमः, ओम ॐ नमः, ओम धां नमः, ओम ऐं नमः, ओम क्लीं नमः, ओम चें नमः, ओम ऐं ह्रीं नमः, ओम ऐं ह्रीं क्लीं नमः, ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै, ऐं ह्रीं क्लीं चामुण्डायै चे नमो नमः। ओम अङ्गुल्यां समर्पयामि। தமிழே பிரார்த்தனை ஓம் சாந்தி ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கணேசஸ்கந்தஜனனி மாதங்கி புவனேஸ்வரி भद्रकाली नमस्तुभ्यं चामुण्डायै मंगलम्। ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै चेतनिका रमेशुकी नमो नमः, राजराजेशुकी नमः, कलिकासुरसुन्दरी नमः। मंगलप्राप्त्यर्थम्